பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 20 நாள் கூட கம்ப்ளீட் ஆகல. இன்னும் இத பண்ணல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ட்டு இந்த ஒரு சார் பிரஷர் நான் ஒரு என்ன மனநிலைக்கு அவர கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் ஆக்சுவலி அவரு என்ன மனநிலையில இல்ல சார். சார் அவர் தெளிவானவர். ஓகே. நல்ல தெளிவா இருக்காரு. அதுதான் நாங்க எப்பயுமே நான் பிரேயர் பண்றது. அவர் தெளிவா இருக்கணும். நல்ல அரசாங்கம், நல்ல ஒரு 5 இயர்ஸ் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடக்கணும்னு தான் நம்ம பிரேயர் பண்றது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த 20 நாளில் எந்த டிவி எடுத்தாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. நான் கேட்குறேன், முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை சட்ட ஒழுங்கு இஷ்யூஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எத்தனை வந்திருக்கு. இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை இது வரைக்கும் எந்த டிவி சேனலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாளும் தாவேக்கா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு சினாரியத்தை கொண்டு வராங்களே தவிர, சார் மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். தெளிவாக இருந்தனால தான் வீட்டுக்கு அனுப்புனது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. 5 வருஷம் நல்ல ஆட்சி தொடரும். 5 வருஷம் இல்லை, இனி வர நாட்களிலும் தாவேக்கா நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக மாறி ஆட்சி தொடரும் சார்.